இந்த பார்வதியும் கமருதீனும் அடிச்சுக்கிட்ட பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா மாறிச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ ஹாட் ஸ்டார் ப்ரோமோல பாத்தீங்கன்னா கமருதீன் திருப்பியும் சொல்றாரு, இல்ல அவன் அடிச்சா மச்சான்றாங்க. பார்வதி என்ன சொன்னாங்க, நான் இன்னும் அடிக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல அடிக்கல, சும்மா தட்டினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா பார்வதி சொல்றது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். இங்க கமருதீன் தான் பாத்தீங்கன்னா அவன் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஓவரா ரியாக்ட் பண்றான். பட் கமருதீன் அப்படி ரியாக்ட் பண்றதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க, பார்வதி தான். இந்த கேம்ல பார்வதியை பொறுத்த வரைக்கும் கமருதீனை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணி தான் பண்றாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அது கேம்னு சொல்லிட்டு கேமுக்குள்ள அவங்க வன்மத்தை கொட்டுறாங்க. இவன் வந்து பாத்தீங்கன்னா கேமை தாண்டி அவன் வன்மத்தை கொட்டுறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதுதான் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரெண்ட். மற்றபடி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வன்மத்தை கேமுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. சோ இந்த கேமுக்குள்ள நார்மலாவே சண்டை நடக்கும். இதுல இவங்க வன்மத்தையும் எத்தனை சேர்த்ததுனால சண்டை வந்து பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த கேம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஏன்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும், இந்த பால் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல கோல்டன் பால்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஜாக்பாட் மாதிரி. ஸோ அதுக்கான ரூல்ஸை முதல்ல கிளியரா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, அதுல ஒயிட் பால், அதுக்கப்புறம் பிளாக் பால், அப்புறம் yellow பால் ஒன்று இருக்கும். ஸோ அது கோல்டன் பால்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கோல்டன் பால் கிடைச்சா நம்ம யாரை வேணா சூஸ் பண்ணலாம். அதாவது ஆப்போசிட்ல இருக்க ஒரு கண்டஸ்டன்ட்ல அவங்களோட பால்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பவர் இருக்கு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா அந்த கோல்டன் பால் வந்து பார்வதியிட கிடைக்கும் போது பார்வதி என்ன பண்றாங்க, கமருதீனை சூஸ் பண்றாங்க. அதாவது அவ்வளோ பேர் இருக்கும் போது கமருதீனை சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கடுப்பாக வேணா மாட்டானா, ஏன்னா உனக்கு ஆல்ரெடி ஆகலை. ஸோ அப்படின்னும் போது நீ கமருதீனை சூஸ் பண்ணும்போது நீ உங்காண்டை காமிக்கிறாங்க. அதே மாதிரி விக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா கமருதீனை சூஸ் பண்ணுறான். அதாவது இங்கே என்ன விஷயம்னா, இவங்க ரெண்டு பேரும் காலையில் உட்காந்து அதை போன புறமோடி கூட பார்த்துருப்பீங்களா, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுனது. ஸோ இது ரெண்டு பேரும் கிளியராக டிசைட் பண்ணி ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கமருதீனை தான் இந்த கேம்ல தூக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் வந்து அது வந்து ஒரு மாதிரி கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. கமருதீனை டார்கெட் பண்றாங்க அப்படின்றது கிளியரா ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த இடத்துல இப்போ கூட லைவ்ல பார்த்தேன், விக்கல்ஸுக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து கெஞ்சுறான், டே அந்த எல்லோ பாலை கொடு அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த எல்லோ பால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான பால். நம்ம வந்து எந்த பாலுமே இல்லைனா கூட எவன் ஒருத்தன் அதிகமான பால் வச்சிருக்கானோ அவனோட பால்ல இருந்து பாதி பாலை பிடிக்கலாம். ஸோ அவ்வளோ பவர் இருக்க ஒரு பால் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பால், அதாவது கோல்டன் பால்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னா, பார்வதி எதுக்கு இதை கமருதீனுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு, கரெக்டா? ஆனால் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து இன்னும் பீக் ஆயிட்டான். நான் கூட என்ன நினைச்சேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் ப்ரோமோ வரும்போது என்ன நினைச்சேன்னா, ஓகே இவன் கமருதீன் தான் பார்த்தீங்கன்னா வேணும்னே போய் வாண்டடா பார்வதி வந்து இந்த மாதிரி வம்பிழுக்கிறான் அப்படின்னு நினைச்சா, அப்படி இல்லை. இந்த நீங்க ஒன்னே கேட்கலாம், அப்ப டாஸ்க்ல பார்வதி கமருதீனை சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி. அவ்வளோ பேர் இருக்கும் போது கமருதீனை சொல்ல வேணாம் ப்ரோ, ஏன்னா ஆல்ரெடி பார்வதிக்கும் கமருதீனுக்கும் பஞ்சாயத்து போகுது ப்ரோ. ஸோ அவ்வளோ பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கும் போது அதுல பார்வதி கமருதீனை சொன்னாங்கன்னா கண்டிப்பா கமருதீன் ட்ரிகர் ஆவான்னு அவங்களுக்கு தெரியும், ட்ரிகரா ஏதாவது பண்ணுவான்னு தெரியும். அதே மாதிரி தான் இவனும் பண்ணிட்டான். ஆனால் இந்த ப்ரோமோலே பார்த்துருப்பீங்க, கானா வினோத் சொல்றாரு, உனக்கும் அவளுக்கும் பிரச்சனை, நீ அவகிட்ட தான் போய் பேசியிருக்கணும், அதை விட்டுட்டு அந்த டாஸ்க்ல வந்து அந்த பால் அந்த டப்பா வந்து எட்டி ஒதுக்கிறது இந்த மாதிரி வேலை நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கானா வினோத் கரெக்டாக தான் சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னை ஒருத்தர் அடிச்சா நீ சும்மா ஓடுவியா அப்படின்ற மாதிரி கமருதீன் கேட்கறாரு. இங்க என்ன மேட்டர்னா, ஓங்கி பலார்னா உன்னை அடிச்சிட்டாங்க, எனக்கு புரியலையே, உன்னை எங்க பலார்னு யாராவது அடிச்சாங்களா? இல்ல சும்மா லைட்டாக தான் பார்வதி வந்து, ஆனால் அடிச்சாங்க இல்லைன்னு சொல்ல. இந்த இடத்துல நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ரெட் கார்டு கொடுக்கணும், ரெண்டு பேர் கொடுக்கணும், ஒன்று பார்வதிக்கும் கொடுக்கணும் கமருதீனுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா இப்போ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தீங்கன்னா பார்வதி லைட் அடிக்கிறாங்க, அதுக்கு அடுத்து கமருதீன் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பயங்கரமாக கொடுக்குறான். அவன் கொடுத்ததுக்கு அப்புறம், அவன் கோவத்தை காமிச்சதுக்கு அப்புறம் பார்வதி அந்த இதை பாஸ்கெட் வந்து தட்டி விட்டதுக்கு அப்புறம் அவன் நெஞ்சில போய் ரெண்டு கை வச்சு அடிக்கிறாங்களே செகண்ட் ப்ரோமோல பார்த்தீங்களா. ஸோ அந்த மேட்டர் நடந்ததுக்கு ஆக்சுவலாக ரெண்டு பேருமே அப்போ வந்து வயலன்ஸ்ல ஈடுபடுறாங்கன்னு அர்த்தம். இவன் ஒரு மாதிரி பண்ணானா, இவன் இத்தனைக்கு பார்வதி அட்டாக் பண்ணல, பார்வதி பக்கத்தில் இருக்க டப்பாவை தான் அட்டாக் பண்ணான், பார்வதி அவனே அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது அவன் எதுக்கு என்ன அடிச்சா, அவன் சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் ஸ்டார் ப்ரோமோல பார்க்குறீங்க. பார்வதி நான் சாரி கேட்க முடியாதுன்றாங்க. இந்த இடத்துல சபரி நின்று சொல்லிட்டு இருக்காரு, உன்னை யாருமே சாரி கேட்க சொல்லல, சாரியே கேட்க வேணாம் அப்படின்றாங்க. ஆனால் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கேட்டே ஆகணும், அப்பாலஜி கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிற்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லவா, பார்வதி கமருதீனை அடிச்சிட்டாங்க, அதான் உண்மை. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அவங்க எங்கே ப்ரோ அடிச்சாங்கன்னா, அதான் லைட்டாக தட்டாங்களே, அது அடிச்சதாங்க. அதாவது அவனுக்கு பிடிக்கல, ஓகேங்களா, அவன் டப்பாவை தட்டி விட்டான், நீ டப்பாவை தட்டி விட்டுருக்கலாம், ஆனால் திருப்பி நீ அவனே போய் அடிச்சிட்டேன். இதே கமருதீன் பார்வதி அந்த மாதிரி போயிட்டு பார்வதி வந்து டப்பாவை தட்டி விட்டோன்னே பார்வதி மண்டையில நங்குன்னு ஒரு கொட்டு வச்சிருந்தா அது எவ்வளோ பெரிய கேஸாக மாறி இருக்கும். ஸோ அப்படின்னும் போது இதுவும் கேஸ் தானே. ஸோ நீங்கள் பண்ணால் அது சரி. அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் அடிச்சா அது நார்மலாக இருக்கிறதும், ஒரு பையன் ஒரு பொண்ணு அடிச்சா அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எக்ஸாஜரேட் பண்ணுறதும் அதெல்லாம் இந்த கேமுக்கு செட் ஆகாது. ஏன்னா அந்த இடத்துல அவன் டப்பாவை தட்டி விட்டதுக்கு பார்வதி அவங்களோட கத்தி இருக்கணும், கேள்வி கேட்டுக்கணும், டாஸ்க் வந்து ஸ்டாப் பண்ணிருக்கணும், இதை தான் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க போய் அடிச்சுட்டாங்க, லிட்டரலா அவங்க அடிச்சுட்டாங்க. இவன் பிடிச்சிக்கிட்டான், என்ன அடிச்சிட்டல, நீ என் மேல கை வச்சிட்டல, நீ சாரி கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஒத்த காலம் நிற்கிறான். அதை தான் இந்த ப்ரோமோவில் நீங்க பாக்குறீங்க. என்ன பொறுத்த வரைக்கும்
கிளாஷ் வேற லெவலில் வரப்போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. இந்த இடத்துல பார்வதி ஒரு மாதிரி எக்ஸாசரேட் ஆகிட்டாங்க, பயங்கரமாக ஒரு மாதிரி பீக்குக்கு போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது பயங்கரமாக பீக்குக்கு போய் கத்திட்டு இருக்காங்க. ஆனால் கமருதீன் கானாவை திட்டுறாருல, அது கரெக்ட் தான். அதாவது நீ அந்த இடத்துல பார்வதி கிட்ட தான் சண்டை போட்டுருணும், அதை விட்டு நீ டப்பா வெட்டி ஒதுக்குது, இந்த டாஸ்க் வந்து கெடுக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இன்னொன்று சாண்ட்ரா சொல்கிறாங்க, அவன் தோத்துட்டா அவனால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல விஷயம் என்ன தெரியுமா, ஸ்போர்ட்டிவ்னஸ் இங்கே இல்லை, பார்வதிக்கும் இல்லை கமருதீனுக்கும் இல்லை, ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்போர்ட்டாக எடுக்கணும் அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. அதாவது நம்ம தோத்துட்டாலோ நம்மளை யாராவது அட்டாக் பண்ணிட்டாலோ அதை வந்து பார்த்தீங்கன்னா வெஞ்சன்ஸாக எடுத்துக்கிறது. கமருதீனும் அதே தான் பண்ணுறான், பார்வதி அதான் பண்ணுறாங்க. பார்வதி டு தி கோர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பார்வதி யாரை வேணா என்ன பண்ணலாம், இதே பார்வதி ஒருத்தவங்க வந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இவன் பாரு எப்படி பண்ணுறான், என்ன மட்டும் பண்ணுறான் பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வன்மத்தில் பேசுறது இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்கிறேனே, போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லைங்க. திருப்பி அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கேம்லேயும் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பார்வதி கமருதீனை வந்து டார்கெட் பண்ணுறாங்க, கமருதீன் திருப்பி பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் ஒருத்தவங்களை தொடர்ந்து டார்கெட் பண்ணுறது இல்லை, மாற்றி ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணி அவங்களுக்கான வன்மத்தை கேமில் கொண்டு வரதால இந்த பிரச்சனை வந்து இன்னும் பீக்குக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இந்த பால் டாஸ்கில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கேமை கொண்டு போயிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா அரோரா இருக்காங்களே, இவங்களுக்குள்ள அந்த கருப்பு பாலை வந்து தூக்கி போய் மாற்றி போட்டு இருந்தாங்க, அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதாவது ஸ்போர்ட்டிவாக அந்த கேமை எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அடிச்சுக்கிட்டாங்க, கட்டி போட்டு அப்படி சொல்கிறது போராடுறது எல்லாமே இருந்தது. இருந்தாலும் அது பயங்கர ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் வந்து கமருதீன் லைவில் பார்த்தேன், இப்போ விக்கல்ஸ் வந்து கமருதீன் கெச்சிட்டு இருக்காரு, அந்த கோல்டன் பாலை குடு அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம், மச்சான் உங்கள்கிட்ட வரவே இல்லை ஒழுங்காக கொடுன்றாரு. ஆனால் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, சண்டை போட்டு எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் மாறி அடிச்சுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபிசிக்கலாக ரொம்ப டஃப்பான ஒரு கேம் தான். ஆனால் இதை ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக இதில் வந்து அடிப்படுறதுலாம் ரொம்ப சகஜம். இந்த அடிப்படுறதை வந்து பெருசாக எடுத்துக்காம இது ரொம்ப ஜாலியாக ஒரு மாதிரி ஓகே இப்படி தான் விளையாடி ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி. கபடி எப்படி விளையாடுறோம், கட்டி பிடிச்சி புரள்றது இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும் விளையாடி ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை விளையாடாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு அவன் என்ன அடிச்சுட்டான் இவன் என்ன பிடிச்சிட்டான் அப்படின்னு நம்மளாம் நினச்சாங்கன்னா இந்த கேமை ஆட முடியாது, ரொம்ப டஃப். எனக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குங்க இந்த கேமில், ஏன்னா ஃபிசிக்கலாக பவர் ரொம்ப அதிகம். ஸோ விக்கல்ஸுக்குலாம் நிறைய பவர் இருக்குது, யாரை வேணால் இப்படி இழுத்து கையை பிடிச்சி தூக்கி போட்டுடலாம், யார்கிட்ட வந்தால் பாலை ஈஸியாக பிடிங்கிடலாம். ஸோ அதனால் விக்கல்ஸ் கிட்ட வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனால் அரோரா அந்த இடத்துல பாராட்டணும், விக்கல்ஸ் கிட்ட போய் பால் எடுக்கிறதாகட்டும், விக்கல்ஸ் கிட்ட டஃப் கொடுக்குறதாகட்டும். ஸோ அந்த அரோரா வந்து ட்ரை பண்ணுது. விஷயம் என்னன்னா எல்லாருமே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தன் வந்து டஃப்பாக இருக்கான் அப்படின்னு பார்த்து பயந்து உட்காராம போய் எல்லாரும் போய் ஓகே அட்டாக் பண்ணலாம், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுங்க, ஃபார்ம் பண்ணால் நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஸ்ட்ராட்டஜினா அதுதான். இது ஒன்று டீம் ஃபார்ம் பண்ணுறது தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம், நம்ம 3 பேர் ஒரு டீம், ஓகே நம்ம என்ன பண்ணணும், நம்ம கிட்ட பால் வந்து நம்ம கிட்ட எடுக்கக்கூடாது, டக்குன்னு ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம டீம் போடுறது தப்பே கிடையாது, அது ஸ்ட்ராட்டஜி தானே. ஸோ அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் இனோவேட்டிவ் அதை பண்ணு. அதாவது டீம் போறது தப்பு கிடையாது, ஆனா எப்படி சொல்றது, அதுல கொஞ்சம் நியாயம் இருக்கணும், நியாயமா கொஞ்சம் பிஹேவ் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்ப பாலே ஒருத்தங்கிட்ட இல்ல அவனை டார்கெட் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் அநியாயமா தான் இருக்கும்னு தோணுது. எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அந்த பசில் டாஸ்க் இருக்குல்ல அதை விட இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், லைவ் உண்மையிலே ரொம்ப நாள் கழிச்சு எங்கேயாச்சுக்கா போதுங்க. அதாவது ரொம்ப நாள் அது இந்த சீசன்ல இந்த பிசிக்கல் டாஸ்க் ஏன் கொடுக்கல நம்ம கத்திட்டு இருந்தோம்ல, இப்பயாவது புரியுதா, இந்த பிசிக்கல் டாஸ்க் கொடுத்தா ஷோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும்டா, கொஞ்சமாவது நல்லா இருந்திருக்கும்டா. அதை விட்டுட்டு ராஜ்யம் டாஸ்க் ராஜாகா டாஸ்க்னு சொல்லிட்டு ஷோவே மண்ணுக்குள்ள புதச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.